அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயது மேற்பட்டோருக்கு முக்கியமான சலுகைகளும் முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளன. இது பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான இன்றைய முக்கிய 3 அறிவிப்புகளில் முதல் அறிவிப்பு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது SCSS சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்பது மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டமாகும். இது இந்திய அரசால் ஆதரிக்கப்படும் பாதுகாப்பான சேமிப்பு திட்டம். யார் இதில் சேரலாம் என்றால் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள், 55லிருந்து 60 வயதிற்கு உட்பட்டோர், சில நிபந்தனைகளின் பேரில் ஓய்வு பெற்றவர்களில் சேரலாம். கால அவகாசம் என்பது 5 ஆண்டுகள், மேலும் தேவைப்பட்டால் 3 ஆண்டுகள் நீடிக்கலாம். வட்டி விகிதம் என்பது அரசு காலாண்டுதோறும் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும். வட்டி 3 மாதங்களுக்கு ஒரு முறை தங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். எங்கு தொடங்கலாம் என்றால் தபால் நிலையங்கள், அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் ஆகியவற்றில் தொடங்கலாம். தற்போதைய காலாண்டிற்கு வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2% வழங்கப்படுகிறது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இத்திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 1000 முதல் அதிகபட்சம் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். காலாண்டு அடிப்படையில் வட்டி தொகை நேரடியாக முதலீட்டாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும். இரண்டாவது முக்கியமான திட்டம் தமிழ்நாடு முதியோர் ஓய்வூதிய திட்டம். தமிழகத்தில் தகுதியான ஆதரவற்ற முதியோருக்கு மாதம் ரூ.1200 உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. 60 வயது நிரம்பிய முதியோர்களுக்கு தேவையான உதவிகளை முறைப்படுத்தவும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்தும் அரசு வட்டாரங்களில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இருக்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களை இதிலிருந்து நீக்கி தாய்மானவர் திட்டம், மேலும் முதியோர் உதவித்தொகை திட்டம் என்பதன் கீழ் உள்ளடக்கி அவர்களுக்கு மாதாந்திர ரேஷன் பொருட்கள் வீடு தேடியும் மாதாந்திர வங்கிக் கணக்கில் ரூ.3000 வரவு வைப்பது குறித்தும் இந்த வருடத்திற்கான ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலின் போது முடிவு செய்ய உள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக தாலுகா அலுவலகத்தின் வழியே இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் அங்கு சென்று விண்ணப்பிக்கலாம். மூன்றாவது அறிவிப்பு முதியோர் 15H படிவம். இந்த படிவம் என்பது 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இந்திய குடியிருப்பாளர்கள் வங்கி வைப்புத் தொகை, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் TTS பிடிக்க வேண்டாம் என்று அறிவிக்கும் சுய அறிவிப்பு படிவமாகும். இது எப்போது யாருக்கெல்லாம் பயன்படும் என்று கேட்டீர்களானால் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அந்த நிதியாண்டில் உங்கள் மொத்த வருமானத்தின் வருமான வரி செலுத்த வேண்டிய நிலை இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டிலிருந்து பெறும் வட்டி கணக்கிற்கான டாக்ஸ் கட்டுவதை தடுப்பதற்காக செய்யப்படுவதே இத்தகைய படிவமாகும். இத்தகைய 3 தகவல்களையும் நீங்கள் அறிந்து நீங்கள் ஏதேனும் வங்கி கணக்கில் பணம் செலுத்துபவராக இருந்து பிற்காலத்தில் பென்ஷன் பெறுவதற்காக நினைப்பவராக இருப்பின் இத்தகைய தகவலை பயன்படுத்தி உங்களது வரி விலக்கை குறைத்து கொள்ளவும். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.